என்ன ஸ்வாதி? நான் ஒரு கனவு கண்டம்மா. அந்த கனவுல தப்பு தப்பா வருதுமா. என்ன கனவு? அது உங்களை யாரோ வெட்டி கொல்ற மாதிரி கனவு வந்துச்சுமா. ஐயய்யய்ய, எப்ப பாரு ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பியா நீ? உனக்கு வேற வேலையே இல்லையாடி? நிஜமாவே கனவு வந்துச்சுக்கா. போடி, சரியான பயந்தாங்கோலியா இருக்க நீ. நான் ஒன்னும் பயந்தாங்கோலி கிடையாது. நீ உன் வேலையை பாரு. சரி சரி, 2 பேரும் சும்மா இருங்க. அம்மா கொஞ்சம் இருங்க, வரேன். அம்மா, உங்களுக்கு கால் தடுக்கிருச்சு, அபசகுணமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்கம்மா. அம்மா, நானும் உங்க கூட வரட்டுமா? ரேவதி, செங்கல் சொல்லிக்கு போனா வெயில்லையும் அனல்லையும் உன் தோலெல்லாம் ரொம்ப டேன் ஆயிடும், டல் ஆயிருவ. ஆனா என்ன, டேன் ஆனா ஸ்கின்னுக்கு நல்லது. ஃபாரின்ல எல்லாம் ஸ்கின் டேன் ஆகணும்னு சன்பாத் எடுப்பாங்க, தெரியுமா? இங்க பாரு ரேவதி, இதெல்லாம் ஃபாரினுக்கு வேணா சரியா இருக்கும், நம்ம ஊருக்கு அதெல்லாம் செட் ஆகாது, புரியுதா? நீ மட்டும் கலர் கம்மி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, கல்யாண மார்க்கெட்ல உன் வேல்யூ குறைஞ்சிரும். அப்புறம் ஒரு பயிலும் உன்னை கட்ட மாட்டான், பாத்துக்க. ஏற்கனவே நீ கொஞ்சம் கலர் கம்மி தான். என்னது, மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருமா? எங்களை என்ன சந்தையில விக்கிறீங்களா? நாங்க என்ன ஆடா மாடா? ஐயோ அப்பா, உடனே ஆரம்பிச்சிடாத உன் புரட்சிகரமான பேச்ச. எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். என்ன நன்மை? என்ன ரேவதி, கல்யாணம் பண்ற ஆசையே உனக்கு இல்லையா? ஒருத்த உன்னை கட்டணுமா வேணாமா? கலரை பார்த்து தான் ஒருத்த என்ன கட்டுவேன்னு சொன்னா அவன் எனக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்லாத ரேவதி. இங்க பாரு, கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு நல்லது, பாதுகாப்பும் கூட. புருஷன் ஒருத்த வந்தாதானே பொண்ணுக்கே மதிப்பு. இந்த மாதிரி ஒரு எலிஜிபிளான பையன் உனக்கு வேணுமா வேணாமா? மாப்ள, உங்களை மாதிரி ஒருத்தரை கட்டுறதுக்கு சும்மாவே இருக்கலாம். தேங்க்ஸ் அத்தை. போங்க, போய் அந்த டிரைவரை வர சொல்லுங்க. சரிங்க அத்தை. தம்பி, அவன் பின்னாடிதான் இருப்பான். அப்படியா? அங்க போய் பாருங்க. இத போய் பாக்குறேன். ஏங்க, கதவு தரங்க. ஏங்க, யாராவது இருக்கீங்களா? எது கதவு போடுனானுங்கன்னு தெரியலையே. என்ன, அவனை தேடி போனவங்களை இன்னும் காணோம்? டைம் வேற ஆகுது. எந்த வானர் அந்த வேலையை பார்த்துச்சுன்னு தெரியலையே. டேய், யாராவது இருக்கீங்களா? ரொம்ப அமைதியா இருக்கு, நான் வெளியே வரணும். என்ன, அவன் இருக்கானா? வீடு முழுக்க தேடிட்டேங்கா, அவன் எங்கேயுமே இல்ல. இல்லையா? எங்க போயிருப்பான்? அத்தை, வீட்டுக்கு வெளியே தேடி போனீங்களே, என்னாச்சு? அத்தை, வெளியிலயும் நல்லா பார்த்துட்டு அவன் இல்ல. நல்லா தேடி பாத்தீங்களா? அத்தை, நல்லா தேடி பார்த்துட்டு தான் எங்கேயுமே காணோம். திமிரு புடிச்சவன். தேவைப்படுற நேரத்துல எப்பவுமே இருக்க மாட்டான்.
இதுக்கு தான் இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வைக்க வேண்டாம்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. ஒரு தடவை நம்ம உயிரை காப்பாத்திட்டு இப்ப தினம் தினம் உசுர வாங்குறான். இங்க அவன் வேலைக்காரனா இல்ல நாம தான் அவனுக்கு வேலைக்காரனானே தெரியல. அவனுக்கு தகுந்த மாதிரி தான் நாம மாற வேண்டியதா இருக்கு. சரி சரி, புலம்புறத நிறுத்துங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா, நீங்களும் கார் ஓட்ட போறீங்க? ஆமா, நான் தான் ஓட்டிட்டு போறேன். ஏன் கேக்குற? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அந்த திமிரு பிடிச்சவன் வந்துருவான்ல, அப்புறம் போலான்னு சொல்ல வந்தேன். இந்த சாமுண்டீஸ்வரிக்காக தான் மத்தவங்க வெயிட் பண்ணணுமே தவிர நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன். அதான் அத்தங்கிறது. எப்படி கெத்தா சொன்னாங்களா? அம்மா, நீங்க தனியா போக வேண்டாம், நாங்க யாராவது கூட வரோமே. சுவாதி வர கெட்ட கனவு கண்டதா சொல்றா. ஏய், இந்த சாமுண்டீஸ்வரிய பத்தி என்ன நினைச்சீங்க? பயங்கிறது என் அகராதிலேயே கிடையாது. போய் வேலையை பாருங்க, நான் கிளம்பணும். அத்த, பாதுகாப்புக்கு நான் வரட்டா? பாதுகாப்பு எனக்கா? ஆமாத்த. அங்க உங்களை வேற ஒரு ஆள் பாதுகாக்க வேண்டியிருக்கும். போங்க. அதுவும் சரிதான். போடி போ. இது உன்னோட இறுதி பயணம்டி. நீ வீட்டுக்கு போனமாதான் திரும்பி வருவ. மேலதான் சத்தம் கேக்குது. வரானுங்கன்னு நினைக்கிறேன். எங்க இருந்து சவுண்ட் வருது? ஏய், ஏய், ஹலோ மயிலே, உள்ள வச்சு பூட்டுறீங்களா? எதனா இருக்கா உங்களுக்கு? இட்ஸ் மீ. நான் பூட்டினா? ஏங்க, கால்ல இருந்து வீடு புறா தேடி ஒரே கலவரமா இருக்கு. நீங்க என்ன வெளியே பூட்டு போட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா உள்ள என்ன வச்சு பூட்டிக்கிறதுக்கு? ஏதோ ஒரு டேஷ் என்ன உள்ள வச்சு பூட்டி இருக்கு. அது மட்டும் யாருன்னு தெரியட்டும். ஹலோ மிஸ்டர், நாங்க யாரும் போட்டல. இப்பதான் நாங்க இந்த ரூம் பக்கமே வரோம். அப்ப யாரு கதவை போட்டு இருப்பான்? ஒண்ணுமே புரியலையே. சரி, அதை விடுங்க. உங்க அம்மா வெளியே போகணும்னு சொன்னாங்களே, ரெடி ஆயிட்டாங்களா? அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டாங்களா? பின்ன உனக்காக காத்துட்டு இருப்பாங்களா? அவங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும். சிலம்பம். ஐயோ மயிலு, உங்க ஒய்ஃப் அங்க இருக்காங்க. ஐயோ, அது இல்லங்க. அத்தை பயங்கர கோவத்துல போயிருக்காங்க. வந்ததும் உங்களுக்கு இருக்கு. அவங்க எதுக்கு தனியா போறாங்க? சிங்கம் சிங்கிளா தான் போகும். அப்படியே சிங்கிளா போக வேண்டியதானே? என்ன எதுக்கு வேலைக்கு கூப்பிட்டீங்க? நான் கோமா கிளம்புறேன். கதவை திறந்து விட்டதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. சிவனாண்டி, அந்த சாமுண்டீஸ்வரி செங்கல் சூளைக்கு போறதுக்கு இந்த பக்கம் தானே வரணும்? ஆமாண்டா, அவ இந்த பக்கம் தான் போய் ஆகணும். எங்க இன்னும் ஆளை காணோம்? வருவா, அவசரப்படாது. சந்திரா தான் கால் பண்றேன். என்ன சந்திரா, உன் அக்கா கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டாங்க. தனியா தானே வரா? ஆமா, தனியா தான் வரா. உங்க அக்கா கிட்ட வேலைக்கு வந்திருக்கானே திமிரு பிடிச்சவன், அவன் வரல. அவன் வரலங்க. அவன் வராதபடி இருக்க ரூம்ல வச்சு வெளிக்கதவை சாத்திட்டேன். அவனை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப அலர்ட்டா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ அங்க வந்துருவா. போன தடவை மாதிரி இந்த தடவை மிஸ் ஆகவே கூடாது, பாத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த தடவை மிஸ் ஆகாது. உங்க அக்கா உயிரோட இருக்க போற கடைசி நாள் இன்னைக்குதான். அவ செத்துட்டாங்கிற நல்ல செய்தி உனக்கு வரும். வைக்கிறேன். டேய், அவ கிளம்பிட்டாலாம், வாங்கடா.
சிவனாண்டி இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணோம். இங்க வரேன்னு சொல்லிட்டு வேற எங்கனா போயிட்டாளா? அப்படிலாம் இருக்காது. சந்திரா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். கண்டிப்பா வருவா அவ. டேய், அவ வந்துட்டாடா. எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. அண்ணா, அவ இறங்கி நடக்க ஆரம்பிச்சதும் நாங்க அவளை மடக்கி பிடிச்சிக்கிறோம். நீங்க ஒரே போட போட்டு அவ கதையை முடிச்சிருந்தேன். அப்பதான் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் அப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைடா இது. என் அப்பன் செத்த நாள்லயே அவளும் போய் சேரணும். அப்பதான் என் அப்பனோட ஆத்மா சாந்தி அடையும். என் கையாளி அவளை வெட்டுறேன். அப்பாடா, இந்த துப்பாக்கியை பார்த்தாலே பயமா இருக்கே. எங்கேயாவது எக்கு தப்பா வெடிச்சு படாத இடத்துல பட்டு நமக்கு பஞ்சர் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆனா சாமுண்டி சிலை ரொம்ப சர்வசாதாரணமா யூஸ் பண்றா. நம்ம டிமில்னு சுடுறா, போறா, வரா. நமக்கு இதை தொடச்சி பளபளன்னு வைக்கிறதா வேலை. மனுஷன் எவ்வளவுதான் துடைப்பான். காரை துடைக்கணும், சோஃபாவை துடைக்கணும், கூடவே இந்த கண்ணையும் துடைக்கணும். அப்படியே நம்ம முகத்தையும் நல்லா தொடச்சி பளபளன்னு வச்சுக்குவோம். அடடே, வாங்க தம்பி. என்ன மாமா, மேடம் கண்ணை மறந்துட்டு போயிட்டாங்களா? அவ செங்கல் சோலைக்கு தானே போயிருக்கா. அங்க போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டா. என்ன இவன் மாமான்னு கூப்பிடுறான்? இல்ல, தனியா போயிருக்காங்க. ஒரு பாதுகாப்புக்கு இதை எடுத்துட்டு போயிருக்கலாமே. அங்க என்ன தம்பி பாதுகாப்பு வேண்டி கிடக்கு? அங்க இருக்கிறது பூரா நம்ம ஆட்கள் தானே. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா, உங்களை யாரோ உள்ள வச்சு வெளியில தாப்பா போட்டாங்களாமே. ஆமா மாமா, அது வேற யாருன்னு தெரியல. அது யாராவது விளையாட்ட கூட செஞ்சிருப்பாங்க தம்பி. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல மாமா. சரி சரி. எதுக்கு நீ அவர் மாமான்னு கூப்பிடுற? அதுவா, எனக்கு ஆங்கிலம் கொஞ்சம் தடுக்கும். அதான் அவரை மாமான்னு கூப்பிட்டேன். உங்களை வேணா கூட அத்தன்னு கூப்பிடுறேன். ஓகேவா? ஆனாமா சரி, அதை விடுங்க. என்னை யாரோ உள்ள வச்சு பூட்டாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அதான் என்னன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியும்?
ஏய், பொம்பளை தானேன்னு ஈஸியா வெட்டி சாச்சிடலாம்னு நினைச்சியா? ஏண்டா, உன் அப்பா என் கையால செத்தது பத்தல, இப்ப நீயும் என் கையால சாகணும்னு வந்திருக்கியா? கோயில்ல என்ன கொல்ல ஆள் அனுப்புனது நீதானே எனக்கு நல்லா தெரியும். போனா போகுதுன்னு விட்டா நீ அடங்க மாட்டியா? அது என்னடா, உன் குடும்பத்துக்கு என்ன சாபமா? என் கையால உன் குடும்ப ஆம்பளைங்க எல்லாம் சாகணும்னு? உன்னை விட்டு வச்சுட்டா என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்கதான் பாப்பேன். உன் கதையே முடிச்சிட்டா நாங்க நிம்மதியா இருக்கலாம்ல? இன்னைக்கு நீ தீந்தடா. என்ன சொன்ன? என் கதையை நீ முடிக்க போறியா? இப்ப நான் தான் உன் கதையை முடிக்க போறேன். என் அப்பனை கொன்ன உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சதே அதிகண்டி. இன்னைக்கு என் அப்பனை நீ சாகடிச்ச நாள். அதே நாள்ல நீயும் மேல போய் சேர போற. அப்பதான் என் அப்பனோட ஆத்மா சாந்தி அடையும். அதோட என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சு வச்சு இத்தனை வருஷம் வேடிக்கை பார்க்கறல, அதுக்கும் சேர்ந்துதான் உன்னை நான் பழி வாங்க நினைச்சேன். ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? பேடி மாதிரி ஏன்டா என்ன இப்படி புடிச்சு வச்சு உன்னோட வீரத்தை காட்டுற? தைரியம் இருந்தா ஒத்தைக்கு ஒத்த பாடா. என்னடி, என்ன உசு பேத்தி தப்பிக்க பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உன்னை வெட்டி கொன்னாதான் ஏன் ஆத்திரம் அடங்கும். இன்னையோட நீ ஒழிஞ்சடி. டேய், நல்லா இறுக்கி புடிங்கடா. சிவனாண்டி, ஐயோ ஓடுறா எப்பா.
ஏய் சிவனாண்டி, ஏண்டா கோழ மாதிரி ஓடுற? உன் ஆத்தா கிட்ட போய் சொல்லு, உன் அப்பனை கொன்னு அவ தாலி அறுத்து மூளையா உட்கார வச்சது நான் தானு. என்னைக்கா இருந்தாலும் ஓ உசுரை எடுக்க போறதும் நான் தான்.